ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கு ப்ளஸ் வாட்டர் மெலான் வச்சு எப்படி தோரம் செய்யலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வாட்டர் மெலான்னு. அது லாஸ்ட் வீடியோலையும் காட்டியிருப்பேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வாட்டர் மெலான் வந்து சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கு. இன்னும் பேக் சைட்லலாம் இருக்குது. வாட்டர் மெலானில் நிறைய நீர் சத்து இருக்குது, ஹைட்ரேட் ஆகும் நம்ம பாடியை. ஸோ கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சேசம் நம்ம ஆனியன் இருக்குது சின்ன சின்னதாக போட்டு அதையும் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கணும். இந்த வாட்டர் மெலானில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகாது. இதுக்கு சாப்பிடும்போது நல்லா ஹைட்ரேட் ஆகும். விட்டமின் ஏ அண்ட் சி நிறைந்த விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நல்லா சாப்பிடுங்க வாங்கி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மஞ்சள் தூளும் எனக்கு வந்து காரம் வேணுங்க, அதனால நான் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ சில்லி பவுடரும் இதுவும் நல்லா அது வந்து வதக்க அந்த மசாலாவோட வாசனை வந்து வெளியே போகணுங்க. அப்போ வந்து வாட்டர் மெலான் பார்த்திங்கன்னா நான் சின்னதாக எனக்கு கட் பண்ணலை, பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நீட்டமாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வதக்கும் போது தண்ணி வந்து நிறைய வரும். வாட்டர் மெலானில் ஆல்ரெடி நான் சொன்னேன், நீர்ச்சத்து வகைகள் அதிகமாக இருக்குது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து சின்னதாக வெட்டினா என்ன ஆகிரும்னு கரைஞ்சிட்டு வெறும் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நீட்டமாக நம்ம கட் பண்ணும்போது வாயில் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ருசி கிடைக்கும், கடிமையும் கிடைக்கும். அதனால தான் நான் நீட்டமாக வச்சுருக்கிறேன். இனி என்ன பண்ணணும்னா எல்லாம் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணணும், அந்த மஞ்சள் தூளும் இதுவும் இருக்குதுன்னா அந்த சில்லி பவுடர் இதெல்லாம் அது கூட சேர்க்கணும். அப்போ நல்லா என்ன பண்ணால் கிண்டி வைக்கணும். நம்மக்கிட்ட ஆக்சுவலி எங்கிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை, நான் கொஞ்சோண்டு இருந்ததுனால கொஞ்சம் மட்டும் போட்டேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடலாம், அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி போட வேண்டாம். தேங்காய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ராவை அரைப்போம் பார்த்திங்களா, அவியலுக்கு அரைக்கிற மாதிரி அப்படி அரைச்சும் போடலாம். நான் வந்து ராவாக அரைக்கல, இந்த மாதிரி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வாயில் கடிபடும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக வாட்டர் மெலானும் நீட்டமாக வெட்டியிருக்கேன்னா, அப்போ இது எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சுவை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சும்மா ராவாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து திருவிட்டு அந்த மாதிரி போடலாம், அதான் நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு என்ன பண்ணணும், வேக வைக்கணும். நல்லா வெந்துடணுங்க. தண்ணி வந்து இது மாதிரி வரும். தண்ணி வர என்ன பண்ண, தண்ணி வற்றணும். தண்ணி இருக்கவே கூடாது, இல்லை வற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நல்லா கிண்டி விட என்ன பண்ணணும், தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா 2 முட்டை எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 2 முட்டை வேணும். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும் பார்த்துக்கோங்க, ஆள் தகுந்தபடி பார்த்துக்கோங்க, சரியா. முட்டையை அந்த குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ளே நான் ஒழிச்சிட்டு என்ன பண்ணேன், நல்லா கிண்டி விட்டுறணுங்க. கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அடிபொலி. இந்த மாதிரி யாருமே சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ கேபேஜிலலாம் நிறைய பேர் இப்போ முட்டை வச்சுலாம் சாப்பிட்றாங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு கோதுமை தோசை, எனக்கு சுகர் இருக்கனால நான் கோதுமை தோசையும் இந்த தோரணும் வச்சு சம்மந்தி பொடியும் வச்சு சாப்பிட்றேன் பாருங்கள். ஒரு சாயம் வச்சு குடிச்சு பாருங்கள். நல்லா இருக்குது. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.